வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கேரட் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேரட் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக மாறணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்குனாலே போதும். இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கறி மசாலா, கரம் மசாலா ரெசிபிலாம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். மசாலா தூள் எப்படி செய்யணுங்கிற வீடியோ, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா இந்த மசாலா சேர்த்து 2 செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 கேரட்டு 200 கிராம் இருக்கும் இதோட அளவு. நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோம்னா போதும். இப்போ கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம முட்டையை சேர்த்து கலந்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நடுப்புற இது போல் ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோம்னா போதும். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இது போல் நம்ம தனித்தனியாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு சேர்க்க முடியும். இப்போ சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ முட்டையும் கேரட்டும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்து நல்லா ஒன்று கலந்து வந்திருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாதம் சேர்க்கணும். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி தான் நான் இன்றைக்கி சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். சாதத்தில் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் இருக்கும் இந்த ரைஸோட அளவு. சாதம் வந்து வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்குங்க. இப்போ இதை சேர்த்துக்குவோம். இதிலையே சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் காரம் பார்த்துக்கிட்டு மிளகுத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சாதத்தை ஒத்தாப்பில் இந்த மசாலா கூட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குவோம். அவ்வளோதான், நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட கேரட் முட்டை சாதம் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் புதினா முட்டை சாதம் ரெசிபி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கேரட் முட்டை சாதத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.